அலங்காரம். வரையற்ற உணர்சிரமற்றுவாறு திவற்ற செற்ற குறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் நுரையற்றுணர்வற்றுடலற்று இரற்று பாய மற்ற கரையற்றிருளத்தென தற்றிருக்கும் காட்சிகளே. இது இந்த பாடல் உபதேசத்தின் ஒரு பெருமை. அருணகிரிநாதருக்கு அவர் உபதேசம் பண்ணார் இல்லைங்களா? உபதேசம் பண்ணது முதல்ல சுவாமிக்கு பண்ணாரு, ரெண்டாவது அருணகிரிநாதருக்கு பண்ணாரு, மூணாவது அகத்திய பெருமானுக்கு பண்ணாரு. 3 பேருக்கு தான் உபதேசம் பண்ணாரு முருகப்பெருமான். அதாவது இது உபதேசம் பெற்றாரு. அந்த உபதேசம் பெற்றதை தான் ஸ்வீட் இருக்கு, இனிப்பா இருக்கும்னு சொன்னா அது தெரியுமா? அதை சாப்பிட்டாதான் நமக்கு இனிப்புன்னு உணர முடியும் இல்லைங்களா? அப்போ ஒருவருமே அந்த இனிப்பு சுவையை அனுபவித்தார், இவருக்கு உபதேசித்தார்ல. அந்த உபதேசத்தின் பெருமை, உபதேசத்தினால் அவருக்கு என்ன கிடைச்சதுன்றத நமக்கு பகிர்ந்துக்கிறாரு. அதனால் தன்னுடைய ஆனந்தப்படுறாரு. ஆனந்தத்தின் வெளிப்பாடு இல்லைங்களா? பஞ்சபூதமும் அற்றுவிட்டதும். பஞ்சபூதம்னா மண், நீர், நெருப்பு, காற்று, விண் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 பூதம் பஞ்சபூதமும் அற்ற நிலை வரைதான் அந்த பிரபஞ்சம். தலை இரவு தாருகள் பஞ்சமாசுரன் பஞ்சபூதம் அற்றுவிட்டது. வரைன்னா இந்த வரையற்ற வரையில்லாதனால முடிவில்லாத. அதனால தாரகாசுரன்னா இந்த தாரகாசுரனுக்கு அனுகூலமாக இருந்து பல உதவிகளை செய்தது இந்த கிரௌஞ்ச மலை. அந்த கிரௌஞ்ச மலை தாருகன் வினைனா மாயை. தாரகாசுரன் அது மாயை. சிங்கமாசுரன் கண்மம், சூரன் என்பது ஆணவம், கடல் என்பது பிறவி துன்பம், வேல் என்பது இதையெல்லாம் நம்ம வெல்லக்கூடியது ஞானம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் வரை. தாரகாசுரன் சொல்லிட்டு ஒத்த உருவம் எடுத்து கிரௌஞ்ச மலை. கிரௌஞ்ச மலை என்பது இந்த 3 நம்ம தாரகாசுரன் கிரௌஞ்ச மலை இது உடைச்சது இல்லைங்களா? கிரௌஞ்ச மலையின் துணை கொண்டு இதெல்லாம் இது பண்ணாங்க. இதெல்லாம் தாரகாசுரன், சிங்கபகாசுரன், சூரபதுமன். அதெல்லாம் என்னன்னா நம்மளோட ஆணவம், கர்மம், மாயை இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பெரும் கடல் பிறவி துன்பம் இதெல்லாம் நீக்க வல்லது வேல், ஞானமாகிய வேல். என் செயல் உரையற்று பேசா அனுபூதி பெற்றேன், பேசா அனுபூதி பிறந்ததுவே சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளும் அறிந்திலனேனார். சும்மா இரு என்னப்பா நான் செய்யறதுன்னா சும்மா இரு சொல்லற, அதுவே பெரிய வேலை. சும்மா இரு சொல்லற, பேசாத, சும்மா இரு. பேசா அனுபூதி பிறந்ததுவே, பேசா அனுபூதி பிறந்ததுன்னா சும்மா இருந்து சொல்லற, பேசாம சைலண்டா இருந்தாலே அவருக்கு அனுபூதி, பேசா அனுபூதி பிறந்ததுவே இல்லைங்களா? உயிர் தான் என்ற தன்மை, உபாயம் வாழ்க்கை, நான் எனது ஆணவம் இல்லைங்களா? ஆணவ இருள் போய்விட்டது, கரையற்றது, என்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டேன், ஆனந்தம் கிடைத்தது, ஆனந்த சமாதி கிடைத்தது, ஆனந்தம் கிடைத்தது, ஆனந்த சமாதி கிடைத்தது. சமாதி கிடைத்ததுன்னா சமாதினா ஒரு நிலையில அப்படியே சமாதி ஆயிட்டோம், அப்படியே நிலையற்ற ஒண்ணுமே, நோ மூமெண்ட். அதன் பிறகு அது மூவல் கிடையாது. சமாதினா அப்படியே இதுவாயிடுறது, அடக்கம் பண்றாங்க, சமாதி ஆயிட்டாங்க, சமாதியால சமைஞ்சு நின்றுட்டாங்க. அது மாதிரி சமாதினா அந்த மாதிரி சமைஞ்சு நின்றுட்டாங்க. இதனால கரையற்ற, இதனால எதனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு காட்சிலாம் கிடைச்சிது, இந்த உணர்வுகள்லாம் வந்தது எதனாலன்னா இறைவனுடைய உபதேசம். இதனால பஞ்சபூதமற்று போய் உறைவற்று உணர்வற்று நான் அப்படியே சமாதி நிலையை ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கிறேன்னா அது என்ன காரணம்? எனக்கு இறைவன் உபதேசித்ததனால் நானே இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சேன். இதுக்கு
இறைவன் அருணகிரிநாதர் வந்து நமக்கு கந்தர் அலங்காரத்துல சொல்றாங்க. 62வது